வணக்கம் என் அன்பான நேயர்களே. எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறப் போகும் இனியதொரு காலகட்டம் இப்பொழுது பிறந்திருக்கிறது. இதுவரை உங்களுக்கு எத்தனையோ சோதனைகள், வேதனைகள் மற்றும் சொல்ல முடியாத துயரங்கள் வந்து போயிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தப் போகிறது. விதிப்பயனால் நீங்கள் இழந்த அத்தனை செல்வாக்கையும், சொத்துக்களையும், சந்தோஷத்தையும் மீண்டும் ஒருங்கே பெறப்போகும் அந்த அபூர்வமான தருணம் இப்பொழுது கைகூடி வந்திருக்கிறது. உங்கள் ராசிக்குரிய கிரகங்களின் சுழற்சியும் தசாபுத்திகளும் உங்களுக்கு சாதகமாக மாறியுள்ள இந்த வேளையில் இந்த 2026 ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்ன? உங்கள் தொழில், குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்பட போகும் அந்த அசுர வளர்ச்சி என்ன? இனி உங்கள் வாழ்வில் நடந்தே தீரப்போகும் அந்த அதிசயம் எதை பற்றியது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் இது உங்கள் வாழ்க்கையையே மாற்றப் போகும் ஒரு பதிவாக அமையலாம். ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க. இந்த 2026 ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு நிலைமை எந்த மாதிரி இருக்கும், எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறதை விரிவாக பார்ப்போம். ரிஷப ராசிக்காரர்கள் நல்லது கெட்டது முழுசாக தெரிந்தவர்கள். இன்பத்தின் அதிபதி சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவர்கள். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களான நீங்கள் ரொம்ப புத்திசாலிகள். ரிஷப ராசிக்காரர்கள் போர்க்குணம் கொண்டவர்கள். உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் பார்த்துக் கொள்வதில் நீங்கள் வல்லவர்கள். இதனால உங்களை பார்க்கிறவங்க எல்லாருமே ரிஷப ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படிங்கிறதா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுவதும், பொருளாதார சுமையால் திணறுவதும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல உங்களை திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எழுந்து நிற்கும் போது உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க, நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்கும்போது அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய மென்மையான குணம் கொண்டவர்கள் நீங்கள். கடந்த காலகட்டங்கள்ல உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த தருணத்தில ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சியது. புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். ரிஷப ராசிக்காரர்கள் கடந்த காலங்களில் சொந்த பந்தத்தை இழந்தார்கள், சொத்துக்களை இழந்தார்கள், தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தார்கள். கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறேனா, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு வேதனையோடு சொல்லிக்கிட்டு இருக்கிறீர்கள். இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உங்கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சுன்னு நினைக்கிற அளவுக்கு சோதனைகள் உங்களை வாட்டியது. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வந்துகிட்டு இருக்குது? நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே கெட்டது மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதான் நிறைய நேயர்கள் வருத்தப்படுறீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போய்விடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற ஒரு போராட்டமான நிலைமையில தான் நீங்கள் இதுவரை வாழ்ந்து வந்தீர்கள். நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய இந்த 2026 ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு பொற்காலமாக அமையப் போகிறது. இதுவரை நடந்த கெட்ட விஷயங்களை எல்லாம் மனதிலிருந்து எடுத்து எறிந்து விடுங்கள். இனி வரக்கூடிய இந்த 2026 முழுவதும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரம்மாண்ட மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த தகவலின் முக்கிய அம்சம். உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதலே பார்த்தீங்கன்னா வீரபத்திர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்கிறது. இந்த வீரபத்திர ராஜயோகம் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்குமே கிடைக்காது. குறிப்பிட்ட ஒரு 4 ராசிகளுக்கு மட்டும் கிடைக்க போகுது. அந்த 4 ராசியில முதலாவதா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்களான நீங்க தான். கண்டிப்பாக இந்த வீரபத்திர ராஜயோகம் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல உங்க வாழ்க்கையில எதையெல்லாமே இழந்துட்டு ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களோ
அது அனைத்தும் இந்த 2026 ஆண்டு முழுவதும் முடிவதற்குள் நீங்கள் நிச்சயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இந்த 2026 ஆண்டு முழுவதும் சனியுடைய வக்கிர பெயர்ச்சியும் குருவுடைய வக்கிர நிவர்த்தியும் சுக்கிர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி என ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களிலிருந்து முழுமையாக கிடைக்கிறது. இதனால இந்த 2026 ஆண்டு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே அமையும். முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர நிவர்த்தி நடக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசி வீட்டிலிருந்து மீன ராசிக்கு சென்று அங்கே வக்கிர நிவர்த்தி அடைகிறார். இதன் மூலமாக இத்தனை நாட்களாக உங்களுக்கு எதிராக அல்லது மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய மாதங்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பிளஸாக மட்டுமே செயல்பட போகிறார். அதாவது நல்லது மட்டுமே சனி பகவான் உங்களுக்கு செய்ய போகிறார். இதன் மூலமாக கடந்த காலத்தில் நீங்க எதையெல்லாமே இழந்தீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு சுப காலகட்டமாக வரக்கூடிய இந்த 2026 ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு அமைகிறது. உங்கள் ராசியில் குரு பகவானின் பார்வை லக்னஸ்தானத்தில் விழுவதாலும் லாபஸ்தானத்திற்கு சனி பகவான் செல்வதாலும் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துல குருவுடைய வக்கிர பெயர்ச்சிக்கு பிறகு ராகு கேது பெயர்ச்சியானது நடக்க போகிறது. ராகு கேது பெயர்ச்சி என்றாலே பலரும் பயப்படுகிறார்கள். ஆனால் இந்த முறை கேது பகவான் மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் தீரப்போகிறது. இதுவரை என்ன நோயினே தெரியாது, ஆனால் மருத்துவமனைக்கு சென்றால் ஆயிரக்கணக்கில் செலவாகிக் கொண்டே இருந்தது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இது ஒரு விடிவு காலம். ஸ்கேன், பரிசோதனை என்று அலைந்து இரத்த சோகை போன்ற பிரச்சனைகளால் வாடியவர்களுக்கு இனி உடல் நலம் தேரப்போகிறது. ராகு கேது பெயர்ச்சியின் பலன்களால் உங்கள் ஆரோக்கியம் முழுமையாக நிவர்த்தியாகப் போகிறது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை இந்த 2026 ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக கிடைக்க போகுது. என்ன வாழ்க்கை இது என்று தினம் தினம் நொந்து கொண்டிருந்த நேயர்களுக்கு இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய உற்சாகம் பிறக்கும். நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்தாலும் சரி, அல்லது ஒரு ஐடி நிறுவனத்திலோ தனியார் துறையிலோ வங்கித்துறையிலோ நீங்கள் எங்கே வேலைக்கு முயற்சி செய்தாலும் அந்த வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. கோர்ட் மற்றும் கேஸ் என்று ரொம்ப நாட்களா அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு வரும் 6 மாதங்களுக்குள்ள நிச்சயம் சாதகமாகவே தீர்ப்பு வரும். உங்கள் சொத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருப்பதால் வருமானம் பல வழிகளில் வந்து சேரும். தொழிலில் லாபம் அசுர வேகத்தில் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை புதிய பொறுப்புகள் மற்றும் புதிய பதவிகள் தானாகவே உங்களை தேடி வரும். ராகு கேது அருளால் உங்கள் செல்வாக்கு சமூகத்தில் உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மனச்சங்கடங்கள் யாவும் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருக்கலாம். இனி அவர்களுடைய தொந்தரவு என்பது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு நிறுவனத்தில இரவு பகல் பார்க்காமல் உழைத்தும் உங்களுக்கு சரியான அங்கீகாரமே கிடைச்சிருக்காது. ஆனால் இனி இந்த 2026 ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு மற்றும் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு முழுமையாக கிடைக்கப் போகிறது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போகப் போகிறீர்கள். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் புதிய தொழில்களை தொடங்குவீர்கள். உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீர்கள். விற்பனை பல மடங்கு அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது ஒரு சிறிய பெட்டிக்கடையாக இருந்தாலும் அல்லது ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு அசுர வளர்ச்சி நிச்சயம் ஏற்படும். இனி நீங்கள் நினைப்பதெல்லாம் நடக்கும். வியாபார தடைகள் அனைத்தும் விலகி லாபம் மழையாக பொழியும். வரவேண்டிய பணம் விரைவில் உங்கள் கைகளை வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய ஆசீர்வாதமும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். உறவிலிருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாக விலகி உறவினர்கள் உங்களை மதித்து பேசுவார்கள். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் புத்துயிர் பெற்று இயங்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்கள்ல திருமண தடை என்பது ரிஷபராசி ஆண்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஆனால் இனி
இந்த 2026 ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வரன் விரைவில் கைகூடும். வாழ்க்கை துணையை இழந்த ரிஷப ராசி ஆண்களோ பெண்களோ மறுமணம் பற்றி ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருந்திருப்பீர்கள். இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் கிரக நிலைகளையும் வைத்து பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல மறுவாழ்க்கை விரைவில் உங்களுக்கு அமையும். கடந்த காலத்தில காதலில் தோல்விகளை மட்டுமே சந்தித்தவர்கள் இனி வரக்கூடிய காலத்தில காதலில் 100% வெற்றியை பெறுவீர்கள். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி மீண்டும் ஒருமுறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தினால் இருவரும் ஒன்றாக இணைந்து இனிமையான வாழ்க்கையை வாழ்வீர்கள். இனி உங்களுடைய வளர்ச்சி என்பது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சியாய் இருக்க போகுது. பொருளாதார ரீதியாக கடந்த 2 வருடங்களை விட இனிவரும் காலத்தில் முன்னேற்றம் என்பது இரட்டிப்பாக இருக்கும். ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே இந்த ஆண்டுக்குள் நீங்கள் கட்டி முடிக்கப் போகிறீர்கள். புதிய உறவுகள் உங்களை தானாகவே தேடி வருவார்கள். அவர்கள் உங்கள் வருங்கால துணையாகவோ புதிய நண்பர்களாகவோ அல்லது தொழில் கூட்டாளிகளாகவோ இருக்கலாம். புதிய நபர்களின் வரவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். ரிஷபராசி நேயர்களே, இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகிறது. உங்கள் மீதான அவதூறுகள் மறையும். குடும்பத்தில் சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும். குலதெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக இருப்பதால் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். நம்பிக்கையோடு இந்த மார்ச் 6ஆம் தேதியை எதிர்நோக்குங்கள். உங்கள் வாழ்வில் வசந்தம் வீசத் தொடங்கப் போகிறது. தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி உங்களை வந்து சேரும்.